கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார். அதுக்கான சப்ஸ்கிரைபர்களுக்காக, வியூவர்களுக்காக, ஃபாலோவர்களுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பாருங்கள், இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் நாம் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் நாம் அதை எடுத்து அதை நமக்காக உரிமை பாராட்டி கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று நாம் அதை கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்கும் பொழுது, அதாவது அறிக்கை இடும் பொழுது, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நாம் நமக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை எப்படியாவது நாம் அந்த வாக்குத்தத்தங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை சுதந்திரிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை நாம் கருத்தாய் எடுக்க வேண்டும். எப்படி நாம் உழைக்கிறோமோ, எப்படி நாம் வேலை செய்து நமக்கு வருமானங்களுக்காக உழைக்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய விஷயத்திலும் நாம் உழைக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. சும்மா நம்ம நம்பினால் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார் என்று அல்ல. நாம் வேத வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை பல முறை அறிக்கையிட்டு, மனதிலும் சத்தம் போட்டும் அறிக்கையிட்டு, கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார், எனக்கு சுகத்தை தருவார், எனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருவார், எனக்கு செல்வ செழிப்பை தருவார், என் பண தேவைகளை சந்திப்பார், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார், இது எல்லாம் வெற்றியை தருவார். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அதற்குரிய வேத வாக்குத்தத்தங்களை எடுத்து இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் இதை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அதை நாம் அறிக்கை இடும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்குள்ள வழிகள் திறக்கும். நம்ம விசுவாசத்தோடு அந்த வேலைகளை செய்யும் போது கர்த்தர் அதில் நமக்கு வெற்றியை கொடுப்பது 100% உறுதியான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நாம் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? நமக்கு தகுதி இல்லை என்பதற்காக இயேசு கிறிஸ்துவே நமக்காக சிலுவையில் மரித்து அந்த தகுதியை உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால் எந்த ஒரு வாக்குத்தத்தமும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பது நமக்கு தகுதி அல்ல என்று நாம் நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் அதை தான் சொல்கிறார். நான் உனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறேன். உன்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பலவீனங்களையும் சமாதான குறைவுகளையும் நிந்தைகளையும் நெருக்கடிகளையும் தனிமைகளையும் நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன். ஆதலால் வேதத்தில் உள்ள எந்த வாக்குத்தத்தமும் உனக்கு உரித்தாய் இருக்கிறது என்று கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்கிறார். ஆதலால் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வாரத்தில் இருந்து அசதியா இராமல், அதற்கு டோன்ட் பி லேசி, அதான் சரியான ஒரு வார்த்தை. நாம் அசதியாய் சோம்பேறித்தனமாய் இல்லாதபடி ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை மனதில் ஒரு தடவை சொல்லி, சத்தம் போட்டு ஒரு தடவை சொல்லி, மனதில் தியானித்து, அதாவது மனதில் தியானிக்கணும், தியானித்து அதை சத்தம் போட்டு அறிக்கையிட்டு, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கும், எங்கள் குடும்பத்தினருக்கு பலிக்கும், நாங்கள் அக்கறையாருக்கு எல்லா நபர்களுக்கும் பலிக்கும் என்று சொல்லி அதை எதிர்பார்த்து அதற்கு வேண்டிய செயல்பாடுகளை நாம் விசுவாசத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் தொழில்களிலும் உங்கள் ஊழியங்களிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you all.